Hi friends, இன்னைக்கு நம்ம coreldraw அடுத்து இருக்கிற டூல்ஸ் பத்தி பாப்போம். இந்த ஆர்டிஸ்ட் மீடியா ரெக்டாங்குலர் இந்த டூல்ஸ்லாம் பத்தி பாப்போம். இப்போ நம்ம ஆர்டிஸ்ட் மீடியா டூலை எடுத்துப்போம். இந்த ஆர்டிஸ்ட் மீடியா டூலை எடுத்தோனே நம்ம பென்சில் மாதிரி வருதா? இப்போ நம்ம இந்த மாதிரி வரைஞ்சோம்னா இது வந்துட்டு நமக்கு அழகா ஸ்கெட்ச் மாதிரி வரும். இந்த பாத்தீங்களா? வரைஞ்சா ஷார்ப்னஸ் இல்லாம. இப்போ இந்த பக்கத்துல போனா நம்ம எவ்வளவு வேணாலும் இப்படி அதிகரிச்சுக்கலாம். இப்போ இங்க போய்ட்டா வேற டிசைன்ஸ் வந்து இங்க நிறைய இருக்கும். அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நம்ம டிராயிங் பண்றதுக்கு இது வந்து ஈஸியா இருக்கும். இந்த ஆர்டிஸ்ட் மீடியா டூல் இதுக்குள்ளேயே வந்துட்டு இங்கே ப்ரஷ் இருக்கா, இந்த ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கேலிகிராஃபி ஆப்ஜெக்ட் நிறையா வருது பாருங்கள். இதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம இப்படி கிளிக் பண்ணோம்னா அந்த மாதிரி டிசைன்ஸில் வரும். இதுலேயும் நம்மளுக்கு ஏகப்பட்ட டிசைன் இருக்குது. அதையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கெட்ச் மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இதிலே போயிட்டு நம்ம கேலிகிராஃபின்னு போட்டோம்னா அதுக்கு இங்கே வரும். அதில் வந்துட்டு இந்த மாதிரி போட்டோம்னா இந்த மாதிரி இங்கே நிறையா இருக்கும். பார்த்திங்கன்னா ஸ்ப்ளாட்டர்னு எடுத்துப்போம். ஸ்ப்ளாட்டர்னு எடுத்துகிட்டா இங்கே அதுக்கேற்றது மாதிரி இருக்கும். ஸ்ப்ளாட்டர்னா இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஆர்டிஸ்ட் மீடியாவில் இங்கே இருக்குல்ல ஸ்ப்ரேயரை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுட் பிரிண்ட்டு மிஸ்கி இந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ பிளான்ட்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு பிளான்ட் டிசைன்ஸ்லாம் வரும். நம்ம அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் வரும். அதே மாதிரியே இங்கே வந்து மியூசிக்குன்னு சொல்லிட்டு பண்ணோம்னா இங்கே வந்து நம்மளுக்கு மியூசிக் மாறும். நம்மளுக்கு இங்கே மியூசிக் மாறிடுச்சா, இங்கே போனீங்கன்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி இங்கே நிறையா இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஸ்டார்னு போட்டோம்னா இங்கே வந்து ஸ்டார் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வேண்டியதை இங்கே வந்துட்டு நம்ம எடுத்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு கேலிகிராஃபிக் இது வந்துட்டு இந்த மாதிரி வரைகிறது சாய்வாக வரைவோம்ல ஸ்கெட்ச் மாதிரி. இந்த பார்த்திங்கன்னா நமக்கு வரைகிறப்பே தெரியுதா, இது வந்து ஒரு ஸ்கெட்சு டிசைன்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இது வந்து பெண்ணில் வரைஞ்சோம்ல, அதுவே வந்துட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ப்ரெஷ்ஷில் வரைகிறது மாதிரி இருக்கும். ப்ரெஷ் மாதிரி இந்த பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷில் வர மாதிரி அது வந்து பெண்ணில் வரைஞ்ச மாதிரி இருக்குல்ல, இது வந்து ப்ரெஷ்ஷில் வரைஞ்சது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரும். அது வந்து கொஞ்சம் மடங்கி வர்றது மாதிரி ரிப்பன் மாடல் மாதிரி வரும். இதே நம்மளுக்கு இதை கொஞ்சம் நீங்கள் அதிகமாக வச்சுட்டு இந்த மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம். இதான் வந்துட்டு ஆர்டிஸ்ட் மீடியா டூல். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே லைவ் ஸ்கெட்ச் வந்துட்டு இப்படி நம்ம வரைகிறோமா, வரைஞ்சோன்னே இது இந்த மாதிரி இருக்குது. இங்கே போனோடனே நமக்கு இந்த இதெல்லாம் காட்டுது பாருங்கள். இப்போ இதில் 5 செகண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம இங்கே இப்படி கிளிக் பண்ணோம்னா இது அதுக்கேற்றது மாதிரி. இப்போ லைவ் ஸ்கெட்ச்னால் நம்ம வந்து பென்சில் வச்சு நம்ம வரைகிறப்ப இப்படி நம்ம இப்படி கிறுக்குவோம்ல, அப்போ கிறுக்கிறப்ப அந்த இதெல்லாம் வந்துட்டு இது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதுக்கேற்றது மாதிரி அந்த 5 செகண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு இப்படி பண்ணோன்னா அடுத்த ஒரு 5 செகண்ட்ஸுக்கு அது இந்த மாதிரி வந்து கரெக்ஷன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு 0ன்னு இருக்குல்ல, இங்கே வந்துட்டு நம்ம ஒரு 40 வச்சுப்போம். 40 வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி வரைஞ்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு அந்த 40 டிஸ்டன்ஸ் இது வந்து டிஸ்டன்ஸுக்கு இப்போ இங்கே ஒரு லைன் வந்து வரைஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்துட்டு ஜாயிண்ட் ஆகிருக்கும். இப்போ இங்கே ஒரு லைன் வரைஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகிட்டோம். அது இப்போ வந்துட்டு இங்கே ஒரு லைன் போட்டுறோமா, இங்கே ஒரு லைன் போட்டுட்டு இங்கே ஒரு லைன் போட்டோம்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக ஜாயிண்ட் ஆகுது. அதே வந்துட்டு இந்த லைனை எடுத்துட்டு இப்படி ஒரு லைன் போட்டுட்டு நம்ம இப்படி போட்டோம்னா அது வந்து ஜாயிண்ட் ஆகாது. அதுவே இது இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ஒரு லைன் போட்டுட்டு இப்படி ஒரு லைன் போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து லைன் ஆகிடும். இதான் வந்து சிங்கிள் லைன் ஜாயின். மற்றபடி இந்த லைனை நம்ம சேர்க்காமலே இப்படி ஒன்று நம்ம ரவுண்டு இப்படி கிட்டே எடுத்துகிட்டு போனாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு நம்மளோட கர்வ் இப்படி நம்ம வரைஞ்சோம்னா இங்கே ஸ்மூத்னஸ் வருதுல, அதான் இங்கே 50. இங்கே வந்து நம்ம 0ன்னு வச்சு என்டர் கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி வரைவோம். பார்த்திங்கன்னா அது ஸ்மூத் வரல, அப்படியே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. இதே ஒரு 50 வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வரைஞ்சோம்னா அது வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்மூத்னஸ் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்மால் ட்ராயிங்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் போடுறோன்னு வச்சுக்கோங்க, அது அழகாக நம்மளுக்கு ரெக்டாங்குலர் மாடலில் மாறிடுச்சு பாருங்க. அதே மாதிரியே இங்கே நம்ம ஒரு சர்க்கிள் போடுறோன்னு வைங்க, அது அழகாக நம்மளுக்கு சர்க்கிளாக மாறிடும். இதான் வந்து ஸ்மால் ட்ராயிங். அதே மாதிரி நம்மளுக்கு இப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். அதையும் வந்து அது கிறுக்கல் இல்லாமல் அழகாக ஷைனிங்கோடு இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்துட்டு இப்போ நம்ம ட்ரையாங்கிள் வரைகிறோன்னு வைங்க, நம்மளுக்கு அது வந்து ட்ரையாங்கிள் மாதிரி அழகாக மாறிடும். இதான் வந்து ஸ்மால் ட்ராயிங். இதிலே நம்ம இங்கே போயிட்டு ஸ்ட்ரோக் வேணாலும் மாற்றிக்கலாம், இங்கே வந்துட்டு நம்ம லைன் எது வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்குது, அதை எடுத்துப்போம். இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம கலர் வேணும்னா லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அவுட்லைனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு ஸ்ட்ரோக் வச்சுக்கலாம். ஸ்ட்ரோக் எவ்வளோ வேணாலும் வச்சுட்டு இங்கே டாட் லைனு எந்த லைன் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வச்சுப்போம். இப்போ இதில் இந்த ஷேப் டூலில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த கார்னர் இருக்குல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். அதுவே வந்துட்டு இந்த நடுவில் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த கார்னரை பண்ணோம்னா இப்படி உள்ள டிசைன் போகும். அதுவே வந்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இதுலேயே நம்மளுக்கு 3 டிசைனாக இந்த coreldraw வருது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இப்படி பண்ணிக்கிட்டோன்னு வைங்க, இப்படி பண்ணிவிட்டு இது வந்து என்னென்னா ரொட்டேட். இதில் வந்துட்டு நம்ம 90 டிகிரின்னு கொடுத்துக்கிட்டா எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு மிரரு, இது வந்து எல்லாருக்குமே தெரியும்.
அடுத்து வந்துட்டு இங்கே என்ன இருக்குன்னா 3 பாயிண்ட் ரெக்டாங்குலர் பாக்ஸ்னால் இப்படி நல்லா இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. மவுஸை வந்து விடாமல் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ விட்டுட்டு இந்த பக்கமும் விட்டுட்டு நம்ம எங்கே வேணாலும் இதை வந்துட்டு அதான் வந்து 3 சர்க்கிள் இந்த சைடு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், இந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி கோன்லாம் எப்படி அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தானே பண்ண முடியும், இதை நம்ம கோனில் பண்ண. மற்றபடி வந்துட்டு இது ரெக்டாங்குலர் மாதிரியே தான். என்னென்னா இப்படி இழுத்துட்டு நம்ம இப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இப்படி ஒரு லைனை போட்டுட்டு இப்படி வேணாலும் இப்படி வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம வந்துட்டு சாய்ச்சிட்டு எடுத்துக்கலாம். மற்றபடி அதே மாதிரியே தான் இந்த ஷேப் டூலை வச்சுக்கிட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு அதே மாதிரியே மாற்றினாலும் இதுவும் அதே மாதிரியே மாறும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சர்க்கிள் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் சர்க்கிள். இதுக்கு வந்துட்டு வேணால் நம்ம லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு கலர் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரோக் இங்கே வேணால் அதிகமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு இங்கே இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப் வந்து கம்மியாக வரும். அதுவே இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வெறும் லைன் மட்டும் வரும். இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோம்னா இந்த சைடு மட்டும் வரும். திருப்பி நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா இந்த சைடு, அதாவது இந்த சைடு மட்டும் நமக்கு வரணும்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அந்த சைடு வரணும்னா திருப்பி இதை ஒரு கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த சைடில் வந்துடும். இப்போ இதே வந்துட்டு வந்து அகலமாக இருக்கணும் இல்லை கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம்னா இந்த சைடில் பண்ணணும். மற்றபடி இது ஸ்ட்ரோக்கு இது எல்லாமே வந்துட்டு ஒரே இது தான். இப்போயே நம்ம இதை அழுத்தி பிடிச்சிட்டா இங்கே 3 பாயிண்ட் வந்தால் 3 பாயிண்ட் வந்து அந்த இதுக்கு பண்ண மாதிரியே தான், ரெக்டாங்குலருக்கு பண்ண மாதிரியே தான். நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இப்படின்னு பண்ணிவிட்டு இந்த சைடு வேணால் இப்படி இழுத்துக்கலாம், இப்படி வேணாலும் இப்படி இழுத்துக்கலாம். அதாவது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு சர்க்கிள் இப்படி தான் போடுவோம். அதில் இது வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு இப்படி வேணாலும் இழுத்துக்கலாம், இப்படி இழுத்துக்கலாம், இப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கம்மியாக அதிகமாக பண்ணிக்கிறதுக்கு இது. மற்றபடி எல்லாமே அந்த சர்க்கிளுக்கு பண்ணுற ஒரே ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே பாலிகான் டூல்னால் அந்த பாலிகான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு நம்மளுக்கு இங்கே எத்தனை வேணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி மாற்றிக்க வேண்டியதான். மாற்றிட்டு அதே மாதிரியே லைனு டாட்டு எல்லாமே அதே மாதிரி தான் இங்கே போட்டுட்டா இது வந்து ரொட்டேட் ஆகிருக்கும். அதே மாதிரியே கலர் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு மாற்றிக்கலாம். இப்போ இதுவே வந்துட்டு இப்போ இதை நல்லா அழுத்தி பிடிச்சோம்னா அடுத்து ஸ்டார் வருதா, ஸ்டாரும் அப்படியே தான். இங்கே வந்து ஸ்டார்னு இந்த மாதிரி போட்டுட்டோமா, இங்கே போட்டுட்டு இங்கே 2 or 5 போட்டால் நம்மளுக்கு எத்தனை ஸ்டார் வேணுமோ அத்தனை வந்துக்கும். இங்கே வந்துட்டு ஒரு 18 போட்டோம்னா இந்த ஸ்டாங் வந்து கம்மியாகும். இதே வந்துட்டு ஒரு 10ன்னு போட்டோம்னா இந்த ஸ்டார் வந்து அதிகமாகும். இந்த மாதிரிட்டு நம்ம டிசைன் பண்ணிக்கணும் தான். நெக்ஸ்ட் இங்கே நடுவில் இருக்குல்ல, இந்த நடுவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரைஞ்சோன்னா இந்த மாதிரி ஸ்டார் வரும். நம்ம வந்து சக்கராக்கு போட்டிருப்போம்ல அந்த மாதிரி ஸ்டார். இதை வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம ஒரு 100 கொடுத்தோம்னா அதுக்கேற்ற இந்த மாதிரி பெருசாக வரும். அந்த மாதிரி நம்ம மாற்றிக்க வேண்டியதான். இங்கே வந்து நம்ம கலர் என்ன வேணுமோ அதே மாதிரியே கொடுத்துட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு பண்ணிக்க வேண்டியதான். அதே மாதிரியே ஹேர் லைன் போட்டுட்டு இங்கே டாட் லைன் வேணும்னா டாட் லைன் கொடுத்துட்டா அதே மாதிரியே இந்த டாட் லைனாக மாறிக்கும் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை நல்லா அழுத்தி பிடிச்சோம்னா இங்கே ஸ்பைரல்னாக்கா இந்த ஸ்பைரல் வந்துட்டு இங்கே நம்ம 1ன்னு போட்டால் இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் வரும். இங்கேயே வந்துட்டு 2ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பைரல் வரும். இதை வச்சுட்டு நம்ம டிசைன்லாம் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு இந்த ஆர்டிஸ்ட் மீடியா பார்த்தோம் தெரியுமா முன்னாடி, அந்த ஆர்டிஸ்ட் மீடியா லைன் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு பாருங்கள் அது ஒரு டிசைனாக வரும். இதை வச்சுட்டு நம்ம நிறைய டிசைனிங்லாம் கூட பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைரல் இதுக்கு பார்டர்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம இந்த சைடுக்கு வேணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த சைடுக்கு வரும். இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரியில் வரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஹேர் லைன் இதுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஈரமாக்கு வரணும், இங்கே வந்துட்டு ஈரமாக்கு வரணும்னா அந்த மாதிரியே இதுவும் வரும். இப்போ வந்துட்டு அடுத்து காமன் ஷேப்ஸ் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு வந்து நிறையா ஷேப்ஸ் வருது பார்த்தீங்களா. ஏரோ ஷேப்ஸு, பேசிக் ஷேப்ஸு, காலர் ஷேப்ஸு அந்த மாதிரி. இதெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு டிசைன் வச்சுட்டு நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு எழுதிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேடை கொடுத்துட்டு நிறையா டிசைனிங்க்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். நம்ம வரைய வேண்டியதே கிடையாது. ஹீரோ மார்க்லாம் பார்த்திங்கன்னா இதுலேயே ஹீரோ மார்க் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி வரும். இதுலேயே வந்துட்டு நமக்கு இது பாருங்கள் ஹார்ட் ஷேப்ஸ் வரும். இதுலேயே வந்துட்டு ப்ளஸ் சிம்பிள் இந்த மாதிரி நிறையா சிம்பிள் வந்து நம்மளுக்கு வரும் இந்த காமன் ஷேப்ஸ் பண்ணால். மற்றபடி அதே தான் ஹேர்லைன் ஸ்டார்ஸ் எல்லாமே வந்துட்டு அதே தான் வரும். அதுக்குள்ளே போனால் நமக்கு நிறையா ஷேப்ஸ் கிடைக்கும். இந்த இம்பேக்ட் டூல் மட்டும் கிளிக் பண்ணாலே எனக்கு வந்து சிஸ்டம் ஹேங் ஆயிடுது. இப்போ கிராஃப் பேப்பர் பார்ப்போம். இது வந்து நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இது வந்து கிராஃப் பேப்பர் பார்ப்போம். கிராஃப் பேப்பர் வந்து நம்மளுக்கு எப்பவுமே தெரியும். இங்கே 4ன்னு போட்டுட்டு இங்கே 1ன்னு போட்டுட்டு நம்ம டேபிள் காலம்களுக்குலாம் நிறையா யூஸ் ஆகும். இதிலே வந்துட்டு 3ன்னு கொடுத்துட்டு என்ட்ருன்னு கொடுத்துட்டு நம்ம இப்படி போட்டோம்னா 3 கிராஃப் பேப்பர். இது நம்மளுக்கு தெரியும். இது எப்பயுமே நம்ம இது யூஸ் பண்ணி தான் எல்லா பேக்கெட்டுமே டிசைன் பண்ணுவோம். அதே தான் அந்த கிராஃப் பேப்பர் போட்டு இது ஹேர்லைனு ஸ்டாரு எல்லாமே வந்தா. இது வந்து என்னென்னா இது வந்து குரூப்பு அன்குரூப். இது வந்து ரைட் கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு வரும். ரைட் கிளிக் பண்ணிட்டோம்னா அன்குரூப்புன்னு கொடுத்துட்டோம்னா தனித்தனியாக வரும். மற்றபடி அது வந்துட்டு இப்போ இதெல்லாம் அதான் குரூப்பாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இம்பேக்ட் டூல் எதுக்காக இதை கடைசியாக பார்ப்போம்னா இந்த இம்பேக்ட் டூலை வந்துட்டு கிளிக் பண்ணாலே என் சிஸ்டம் வந்துட்டு ஹேங் ஆயிரும். இது என்னென்னா இப்படி நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துச்சா இதுக்கு வந்துட்டு F12 நம்பிச்சா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரோக் வைக்கிறது வரும். இதில் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரோக் ஒரு 10 வச்சுக்கிறோம். நீங்கள் வச்சுட்டு ஓகே கொடுத்துருவோம். ஓகேன்னு கொடுத்தாச்சா. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம கலர் வந்து ரைட் கிளிக் பண்ணால்
நம்ம இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஒரு கலர் கொடுத்துப்போம். நம்ம வந்து லைன் தனித்தனியாக போட வேண்டியது கிடையாது. இந்த மாதிரி நம்மளுக்கு கோரல்ட்ராலே கொடுக்குறாங்க இந்த மாதிரி லைனு. இதையே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு பேரல்னு வச்சுட்டோம்னா லைன் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வரும். இந்த பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இப்போ லைன் ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு சர்க்கிள் போடுறோன்னு வைங்க. இந்த மாதிரி சர்க்கிளை போட்டுக்கிட்டு இதுக்கு வந்து ஒயிட் கொடுத்துட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பவர் கிளிப் இன்சர்ட்னு சொல்லிட்டு இங்கே சர்க்கிளில் கொடுத்தோன்னா சர்க்கிளில் இந்த மாதிரி வந்து உட்காந்துரும். இதுவே வந்துட்டு இந்த மாதிரியே வச்சுட்டு இது பிட் மேப்பில் போயிட்டு கன்வெர்ட் டு பிட் மேப்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது எஃபெக்டில் போயிட்டு பிளரில் போயிட்டு இங்கே காஷியன் பிளர்னு கொடுத்துரும். 25 வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்தோம்னா இது வந்து சாமிக்கு பின்னாடி சுற்றி வந்து ஒரு ஒளி மாதிரி வரும்ல, அந்த மாதிரிக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லைட் கலர் அந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து சாமி சிலை வச்சா பின்னாடி வந்து அந்த ஒளி தெரியும்ல, நம்ம ஸ்டார் போட்டு செய்வோம்ல, அது இந்த மெத்தட் யூஸ் பண்ணியுமே நம்ம வந்து செய்யலாம்.